ஸோ இன்றைக்கான கேள்வி என்னன்னா, நான் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கேன். ஒரு பெண்ணு ஒரு கார்ல வேகமாக வந்து அட்ரஸ் கேட்குற மாதிரி வந்து ஒரு இன்டீசென்சி பிஹேவியர், ஆகாத வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போயிடுறாங்க. உடனே அவர்களுக்கு மனசு பயங்கர கஷ்டம், வேதனையாகி விட்டது. ஸோ இதை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறதுதான் ஃபர்ஸ்ட். அப்போ இந்த பிரச்சனை என்னன்னா, கேள்விக்கு வந்து இந்த மைண்ட் செட், போலாரான ஒரு மைண்ட் செட், ஒரு லாஜிக்கே இல்லாத, அறிவுபூர்வமே இல்லாத ஒரு மைண்ட் செட்டு நம்மளை இந்த மாதிரி தேவையில்லாம பயத்தை கொண்டு வருகிறது, அழுகை கொண்டு வருகிறது, கஷ்டத்தை கொண்டு வருகிறது. இப்ப சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா, வர்றாரு, அட்ரஸ் கேட்குறாங்க, இந்த அம்மா வந்து பியூர் வாட்டர் அட்ரஸை சொல்றாங்க. அதுல வந்து ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணி தேவையில்லாத வார்த்தைகளை கூறிவிட்டு சென்று விட்டார்கள் என்றால், இதிலே தவறு செய்தது யார் என்று கொஞ்சம் புத்தியில யோசிக்கணும். அப்ப தவறு செய்தவர்கள் வந்தவர்கள். நான் தெளிவாக உதவி நான் செய்வேன், எனக்கு எந்த விதமான உள்நோக்கம் கிடையாது, எதிர்பார்ப்பு கிடையாது. அப்ப நான் வந்து தெளிவா தான் இருக்கிறேன். அப்ப என் சைடு எந்த தப்பு இல்லை. அப்போ வந்தவர்கள் ஒரு தவறை செய்துவிட்டு சென்றார்கள். அது என்னிடம் தவறை செய்துவிட்டு சென்றார்கள், அவ்வளவுதான். அப்ப என்னில் தவறு இல்லை, தவறு அவர்களிடம் இருந்தது. இதுதான் வந்து அறிவுபூர்வமா சிந்திச்சா ஒரு கேள்வி வர்றது. உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, எங்கேயோ நானே தவறு செய்து விட்டேன் அப்படின்னு ஒரு மனப்பான்மையை கொண்டு வந்துடுறோம். முக்கியமா அந்த பெண்கள், அந்த சொசைட்டி அப்படிங்கிறதுனால. இதுவே நீங்க மாற்றி யோசிச்சீங்கன்னா, இந்த சொசைட்டி என்ன சொல்லணும்னா, ஒரு ஆம்பளை பையன் நின்றுட்டு இருக்கான், ஒரு பெண் வந்து அதே கார்ல வந்து அவனை கிண்டல், கேலி, நக்கல் அந்த வார்த்தையில சொல்லிட்டு போனா அவனுக்கு பெருமையா இருக்கும். பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பர்ரா, யாரா இது, அட்டாக் பண்ணிட்டியாரா அப்படின்னு சொல்லிட்டு, அதே ஆணாக இருந்தால் அது பெருமையாக இருக்கிறது, பெண்ணாக இருந்தால் அது சிறுமியாக இருக்கிறது. ஆனா நடந்தது என்னமோ ஒரே விஷயம்தான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அறிவு என்பதையே பயன்படுத்தாமல் ஒரு இந்த சொசைட்டில ஏற்கனவே ட்ரெடிஷ்னலா ஒரு கருத்தை சுமந்து கொண்டதன் விளைவு, அதை நாமளும் ஏற்றுக்கொண்டதன் விளைவு இங்க வருத்தப்பட வேண்டியது. இங்க அறிவுபூர்வமா பார்த்தா என்ன அர்த்தம்? தவறு நான் செய்யவில்லை. அது ஆம்பளையாக இருந்தாலும் தவறு அவள் தவறு செய்கிறாள். இதுல பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? அதே மாதிரி இவள் அவன் தவறு செய்கிறான். இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவர்கள் தவறு செய்கிறார்கள். அப்ப நான் ரிலாக்ஸ்டா கூலா தானே இருக்கணும். அந்த ஒரு ஃபீலே நமக்கு இல்லை. இப்போ உடனே என்ன ஆயிருதுன்னா, பெண்களிடத்தில் வந்து ஒருத்தன் வம்பு எடுத்தாலும் அது பெண்கள் தான் பொறுப்பு அப்படின்னு ஒரு சொசைட்டில எங்கேயோ வச்ச அந்த கருத்து நம்மையே அறியாம உள்ள போயிட்டு இருக்கும். ஏன்னா அந்த தாய் தந்தையரே அப்படித்தானே. இப்போ ஒருத்தன் வந்து கிண்டல் பண்ணிட்டான் அப்படின்னா, நீ ஒழுங்கா போயிருக்கணும், நீ தலை குனிஞ்சு போயிருக்கணும், நீ ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றவனை விட கிண்டல் வாங்கின இவளை தான் வந்து சொசைட்டி வந்து ஒரு அறியாமையினால அப்படி வச்சிட்டான். இதே ஆம்பளைன்னா பெருமை, பொம்பளை என்ன சிறுமை. நடப்பது என்னமோ ஒண்ணுதானே. ஆம்பளை என்ன பொம்பளை என்ன. ஸோ இந்த அறிவுபூர்வமா சிந்திக்காம நம்ம வந்து அந்த சொசைட்டில இருக்கின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்தை இருக்கோ இல்லையா நம்மளை தூக்கி வச்சாச்சு. ஸோ அப்ப அந்த இடத்துல இந்த அறிவு இருந்துச்சுன்னா, என்ன அவன் ஏதாவது சொல்லி, என்ன அவனாட்ட அப்படி நம்மளை சொல்லிட்டு போறான் அப்படின்னு அதை ஃபர்ஸ்ட் வந்து நான் அஃபெக்ட் ஆக மாட்டேன், நான் பாதிக்க மாட்டேன், நான் அழமாட்டேன், ஏன்னா நான் தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து எனக்கு அடுத்து ரியாக்ட் பண்ணணும். ரியாக்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த தவறை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. என்ன ஒரு அசால்ட்டு, என்ன ஒரு திமிர்த்தனம். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, இது தேவையில்லாத விளையாடுறேன்னு சொல்லிட்டு அடுத்தவன் மனசை புண்படுத்துற மாதிரி செய்கின்ற சில செயலை நாம் என்கரேஜ் செய்யக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் யோசிக்கணும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்கள் வந்து அங்கே ரிலாக்ஸாக நம்ம மேலே தப்பு இல்லை, என்ன சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக இருந்தோம்னா, அவங்க சொன்ன மாதிரி கார் நம்பரை வாங்கியிருக்கலாம்,
ஸோ சரி பரவாயில்ல, இந்த டைம் நம்ம எடுக்கலைன்னாலும் என்ன எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி நிறைவேற்றி எஸ்கேப் ஆகிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதுக்கு வந்து நம்ம தெளிவாக 2 விஷயம் அங்கேருந்து ஒரு லெசன் எடுத்துக்கணும். ஏற்கனவே நமக்கு நடப்பது கர்மான்னு சொல்றதை விட அந்த கர்மா இன்னும் இருக்கு அப்படின்னா அந்த தவறை நான் செய்து கொண்டு இருக்கிறேன்னு அர்த்தம். 2 எடுத்துக்கணும். இப்போ ஒன்று, அவனை வந்து திருப்பி பண்ணாமல் இருப்பதற்கு விருப்பெருப்பு இல்லாம ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல பிரேமையில அவன் திருந்த வேண்டும் என்ற லவ்ல நம்ம வந்து அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும். முடிஞ்சா நடவடிக்கை எடுக்க முடியல அப்படின்னா இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லோருக்கும் என்ன மாதிரி பெண்களுக்கும் தைரியத்தை கொடு, அந்த மாதிரி ஆண்களுக்கும் அந்த வைக்கிற புத்தியை எடுத்து உலகம் பூரா சாந்தியை பெருகட்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு போயிடலாம். 2வது லெசன், அது கர்மா படி பார்க்கும்போது எனக்கு நடக்குது அப்படின்னா கர்மா எனக்கு தீரலைன்னு அர்த்தம். அப்ப கர்மா இன்னும் இருக்கு. கர்மா எது வரைக்கும் இருக்கும்? விருப்பெடுப்பு இருக்கிற வரைக்கும் இருக்கும். ரெண்டு கர்மா இருக்கும். சாதகனுக்கு விருப்பெடுப்பு இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஞானிக்கு உலகத்தை உணர்த்துவதற்காக அவனுக்கு கர்மா இருக்கும். ஞானி இதை பத்தி கவலை வேண்டாம். நம்ம சாதகன் அப்படிங்கிற பட்சத்துல இந்த நிகழ்வு ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நிகழ்வு மூலியமா ஒன்று உணர்த்தப்படுகிறது. விளையாட்டாக, ஜாலியாக, தன்னுடைய சுயநல சந்தோஷத்துக்காக அடுத்தவங்களை நம்ம வந்து பின்பற்றக்கூடாது, தெரியணும். ஸோ நம்ம வந்து அதுவும் ஏமாத்துறோம், ஹெல்ப் கேட்குற மாதிரி வந்து ஏமாற்றி ஒரு நக்கல் கிண்டல், அதான் அவனுக்கு வந்து அது ஒரு பொழுதுபோக்கு. ஸோ அடுத்தவனை புண்படுத்தி ஒரு பொழுதுபோக்கை அனுபவிப்பது, ஏமாற்றி திடுக்குன்னு வந்து ஏமாற்றி ஒரு பொழுதுபோக்கை அனுபவிப்பது ஆகிய செயல்களை இனிமேல் என் வாழ்நாளில் செய்யக்கூடாது. அது சின்ன விஷயமாக இருந்தாலும் அதுதான் பாடாங்க. கண்ணன் அங்கே நடத்துறான் நமக்கு. ஸோ கண்ணன் ஆக்ட் பண்ணி காட்டுறான், இந்த மாதிரி இருந்தால் கஷ்டமா இருக்குல்ல, அப்படி இருக்காத, உன் கர்மால இது இருக்கு, ஸோ இனிமேல் அது இல்லாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றான். ஸோ இதுதான் சாதனை எடுத்துக்கணும். ஸோ அது இல்லாமல் முழுமையாக அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு அங்கே ஃப்ரெண்ட்லி மேட்ச் மாதிரி நடவடிக்கை எடுக்க முடிஞ்சா நடவடிக்கை எடுத்து, இல்லை பூர்ணமா பிரார்த்தனை செய்துவிட்டு, என் மீது தவறில்லாத பட்சத்தில் துளி கூட நான் பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பாதிக்காம இருந்தால்தான் அடுத்து நடக்கும். தவறு இருந்தாலும் அதுக்காக பாதித்து அழ வேண்டாம். தவறு இருந்தா திருந்த வேண்டும். பாதித்து அழுகிறவன் திருந்த மாட்டான், அது சப்பக்கட்டு. ஸோ பாதிப்பு இந்த விஷயத்துல நம்ம மேல துளிக்கிற தவறு இல்லை. தவறு இல்லாத போது நான் ஏன் அழகணும், நான் ஏன் கஷ்டப்படணும், நான் ஏன் கதறணும், எனக்கு புரியவே இல்லை, லாஜிக்கே இல்லை. அதுவும் அந்த பொண்ணு தைரியமான பொண்ணு வேற. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா சொசைட்டி. அது அது அவளுக்கே தெரியாது ஏன் நான் கஷ்டப்பட்டேன், ஏன் அழுதேன், தவறே இல்லாமல். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த ஏற்கனவே உள்ள இதுக்கு அந்த சும்மா அப்படிம்பான், நியமாவோ ஏதோ சொல்றான், டாக்மா சும்மான்னு, அது ஒரு கருத்து நம்மளே சுமந்து வச்சிருப்போம் நம்ம ஏன் அறியாம. அந்த அது முக்கியமா வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி அவனுக்குன்னு ஒரு கருத்து உள்ள வச்சிருக்கான். அந்த சொசைட்டி பூரா ஹோல் சொசைட்டின்னு ஒரு கருத்து. ஸோ அந்த கருத்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே ஒன்று நம்மளை ஆக்டிவேட் பண்ணி நம்மளை பின்பற்றுது. அதுக்கு லாஜிக்கு ஏன் அழுதோம், எதுக்கு கஷ்டப்பட்டோம், இதில் நம்ம என்ன தப்பு செஞ்சோம், நம்ம ஒன்றுமே பண்ணலையே, நம்ம ஏன் இப்போ வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருந்திருக்காது, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க விருப்பெருப்பு இல்லைன்னா கர்மா வராது, வந்தாலும் உங்களை பாதிக்காது. அதனால் மனதுக்குள்ளே இருக்கும் ஆழமான தேவையில்லாத ஒரு கருத்தை சுமந்து கொண்டு அது ஆக்டிவேட் ஆகி அதை வருத்தப்படாம அறிவுபூர்வமா சிந்திச்சீங்கன்னா மோஸ்ட்லி பிரச்சனை இருக்காது. ஓகேவா?